My dear students, this is 11th maths, the law of sines or sine formula. இதை தான் இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் தியரம் 3.1 கொடுத்துருக்காங்க இந்த law of sines. இது என்ன சொல்லுதுன்னா, in any triangle the length of the sides are proportional to the sines of the opposite angles. That is, a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. Okay, where r is the circumradius. அதாவது இந்த ட்ரையாங்கிளோட மூணு உச்சியையும் மூணு வெர்டைசஸும் தொட்டுட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் இந்த கேபிட்டல் ஆர். ஓகேவா, புரியுதுங்களா? அந்த சர்க்கிளுக்கு பேர் சர்க்கம் சர்க்கிள், அதனோட ரேடியஸ் சர்க்கம் ரேடியஸ். புரியுதுங்களா? இப்போது இப்படி நான் 3 கேஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், ஆங்கிள் ஏ வந்து அக்யூட், ஏ இஸ் அக்யூட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரியை விட சின்னது. ஓகேவா? ரெண்டாவது கேஸில் பாருங்கள், ஏ வந்து எக்ஸாக்ட்லி 90 டிகிரி, ஆங்கிள் ஏ எக்ஸாக்ட்லி 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அதாவது இது வந்து செமி சர்க்கிள், செமி சர்க்கிளில் வந்து இது வந்து டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், அதனால் 2r ஈக்குவல் டு ஏ. இந்த இடத்துல 2r ஈக்குவல் டு ஏ. புரியுதுங்களா? சரி, மூணாவது கேஸில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து அப்டியூஸ் ஆங்கிள் மோர் தென் 90 டிகிரி, ஏ இஸ் அப்டியூஸ். ஓகேவா? ஸோ இது போல் நம்ம 3 கேஸ் எடுத்துக்கிறோம். நம்ம ஒவ்வொரு கேஸாக பார்த்துடலாம் செப்பரேட்டாக. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள், இந்த பிஓ இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இன்னொரு வெர்டைசஸ் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு நேராக ஒரு பர்பெண்டிகுலர் ட்ராப் பண்ணி இங்கே ஒரு 90 டிகிரி எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போது இந்த டயக்ராமில் ஆங்கிள் பிசிடி தான் 90 டிகிரி, கரெக்டாக? அப்போது இப்போ இந்த ஆங்கிள் ஏன்னு சொன்னாலும் ஆங்கிள் டினாலும் ஒன்று தான். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி, பாருங்கள் டயக்ராமேட்டிக்கலி. ஓகேவா? அப்போது சைன் டின்னு சொன்னாலும் சைன் ஏன்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு, பாருங்கள் டின்றது ஆங்கிள் ஏ தானே, டினாலும் ஏனாலும் ஒன்று தான். ஸோ இது சைன் ஏன்னு சொல்லும்போது இதுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு பாருங்கள், பிசி. ஹைப்போட்டென்யூஸ் என்னன்னு பாருங்கள், இங்கே தான் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டென்யூஸ், பாருங்கள் பிடி. புரியுதாப்பா? அப்போது சைன் ஏ ஈக்குவல் டு பிசி என்ன பாருங்கள், பிசின்ற சைடு தான் ஏ பை ஹைப்போட்டென்யூஸ் யார் பாருங்கள், இது ஒரு 6, இன்னொரு 6, 2r. புரியுதுங்களா? ஆர் ப்ளஸ் ஆர் 2r. ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த 2r இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அப்போது 2r sin a ஈக்குவல் டு ஏ. இப்போ இந்த 2r மட்டும் இங்கே வச்சுட்டு sin a அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 2r ஈக்குவல் டு ஏ பை சைன் ஏ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிடுது. ஓகேவா? சரி, அடுத்த கேஸ் போகலாமா? அடுத்த கேஸில் பாருங்கள், கேஸ் 2ல் ஏ வந்து எக்ஸாக்ட்லி 90 டிகிரி. அப்போது இங்கே என்ன சொல்லிடலான்னா, ஏ பை சைன் ஏவை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் எடுத்துக்கிறேன்ப்பா. ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு ஏ என்னான்னு பாருங்கள், இந்த சைடை பாருங்கள், 2r, ஆர் ப்ளஸ் ஆர். ஓகேவா? பை சைன் ஏன்றது வந்து சைன் 90 டிகிரிங்க. புரியுதுங்களா? அப்போ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2r பை சைன் 90ன்றது ஒன்று தானே. ஓகேவா? சரி, இப்போது நமக்கு தேவையான அந்த ஸ்டேட்மெண்ட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிடுது. ஓகேவா? அப்போ இதை சிம்பிளாக நம்ம ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2rனே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ கேஸ் 3க்கு போகலாம். கேஸ் 3ல் வந்து ஆங்கிள் ஏ வந்து அப்டியூஸு. பாருங்கள், ஏபிசிடி அப்படின்றது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிளை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏ ஆங்கிளையும் இந்த டி ஆங்கிளையும் ஆட் பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் டி பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். இதை சிம்பிளாக நான் ஆங்கிள் சிம்பிளை விட்டுட்டு ஏ ப்ளஸ் டின்னே எழுதிக்கிறேன், 180 டிகிரி. அப்போ டி யார், 180 மைனஸ் ஏ. புரியுதுங்களா? அப்போது இங்கே என்ன பண்ண போகிறேன், சைன் டி எடுக்க போகிறேன். அதாவது சைன் டி அப்படின்றது யாருன்னா, இந்த டி யாருன்னா 180 மைனஸ்
ஏ கரெக்டா? ஸோ ஆங்கிள் டிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு சைன் டின்னே எழுதிக்கலாம். சைன் டி ஈக்குவல் டு சைன் டிக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்க பாரு, பிசி. ஹைப்போட்டினஸ் பாருங்கள் இங்கே இருக்குது 90 டிகிரி இதில், ஓகேவா? ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் பிடி. இப்போ நான் சைன் டிக்கு பதிலாக சைன் 180 மைனஸ் ஏன்னு எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? ஈக்குவல் டு பிசிக்கு பதிலாக ஏ போட்டுக்கிறேன். பிடிக்கு பதிலாக பாருங்கள் ஆர் ப்ளஸ் ஆர் 2r, ஓகேவா? டயக்ராமேட்டிக்லி பாருங்கள். அப்புறமா இது என்ன, செகண்ட் குவாட்ரண்ட் இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ சைன் 180 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா ஒன்லி. இங்கே சைன் 180 மைனஸ் ஏக்கு பதிலாக சைன் ஏன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை 2r. 2r எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2r சைன் ஏ ஈக்குவல் டு ஏ. அப்போ 2r இங்கே வச்சுட்டு சைன் ஏ அந்த பக்கம் கொண்டு போனால் ஏ பை சைன் ஏ. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி 3 கேஸில் அக்யூட் ஆங்கிளாக இருக்கும்போது, 90 டிகிரியாக இருக்கும்போது, அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும்போது, 3 கேஸ்லேயும் இந்த ரிசல்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? சிமிலர்லி we can prove b by sin b equal to 2r and c by sin c equal to 2r. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். thus a by sin a equal to b by sin b equal to c by sin c equal to 2r. Okay. Thank you students.